வெளிநாட்டுக்கு இன்ப சுற்றுலா செல்ல பிரயத்தனம் ஆகிறீர்களா? என்னவெல்லாம் உடன் கொண்டு செல்லலாம், எதையெல்லாம் கொண்டு செல்லக்கூடாது என்பது பற்றி தெரியாமல் குழப்பத்தில் இருக்காதீர்கள். பின்வரும் செக்லிஸ்ட்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இவைகள் எப்போது வேண்டுமானாலும் உங்களுக்கு உதவலாம். முதலாவது, ஆவணங்கள். வெளிநாட்டுக்கு செல்ல அதி முக்கியமானது பாஸ்போர்ட் தான் என எல்கேஜி குழந்தைக்கு கூட தெரியும். ஆனால் அதை எத்தனை நாட்களுக்கு உபயோகிக்க வேண்டும், எப்படியெல்லாம் என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பாஸ்போர்ட் என்பது சுற்றுலாவுக்காக 6 மாதங்களுக்கு செல்லுபடியாகும் வகையில் இருக்க வேண்டும். அடுத்ததாக விசா. இது மிக மிக முக்கியமான ஒன்று. வேலிடிட்டி முடிவடைவதற்கு முன்பே அதனை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அப்படி மறந்துவிட்டால் செல்போனில் ரிமைண்டர் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். டிக்கெட் மற்றும் காப்பீடு. சுற்றுலாவுக்கு செல்வதற்கு முன்பாக டிக்கெட்டுகளை முன்கூட்டியே வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஏஜென்சி மூலம் சென்றால் காலம் தாழ்த்தாதபடி கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் இன்சூரன்ஸும் மிகவும் பிரதானமான ஒன்று. டூர் செல்லும் இடத்தில் ஏதேனும் காயம் ஏற்பட்டால் மேலை நாடுகளில் உள்ள ஹாஸ்பிட்டலில் நமது சொத்தையே எழுதி வைத்துவிட வேண்டிய நிலை வந்துவிடும். அதற்காகவே இந்த டிராவல் இன்சூரன்ஸ். இரண்டாவது, ஹெல்த். வேர்ல்டு டூர் செல்லும் போது கிடைக்கும் அனைத்து புது வகையான உணவு வகைகளை உண்ண நேரிடும். அந்த காலநிலைக்கு ஏற்றாற்போல் தலைவலி, காய்ச்சல், ஜலதோஷம் உள்ளிட்டவற்றிற்கு அடிப்படை தேவையாக உள்ள மருந்து மாத்திரைகளை கட்டாயம் உடன் எடுத்துச் செல்ல வேண்டும். சில நேரம் தீவுகளுக்கு செல்லும் போது கண்டிப்பாக மருத்துவர்கள் இல்லாத நிலையே ஏற்படும். எனவே முன்னெச்சரிக்கையாக மாத்திரைகளை வைத்துக் கொள்வது நல்லது. மூன்றாவது, உணவு. மலையேற்றம் அல்லது தனிமையில் உள்ள கடல் பரப்புகளுக்கு செல்லும் போது உணவகங்களோ கடை வீதிகளோ இல்லாத நிலை ஏற்படும். ஆகையால் புறப்படும் முன்பே சில பிஸ்கட்டுகள், பழ வகைகள், நட்ஸுகள் என சில நொறுக்கு தீனிகளை உடன் கொண்டு செல்லுங்கள். நான்காவது, புத்தகங்கள். என்னதான் கிண்டல்ஸ் இருந்தாலும் புத்தகங்களில் படிப்பது போன்ற உணர்வு வராது என்ற மனோபாவத்தில் இன்னமும் உள்ளனர் பலர். ஆனால் போகும் இடமெல்லாம் புத்தகத்தை எடுத்துச் செல்ல முடியாத நிலை உருவாகலாம். ஏனெனில் உடைமைகள் அதிகமாக இருப்பதால் வெயிட் கூடிவிடுமோ என்ற எண்ணத்தால் தான். அதனால் சின்ன சின்ன புத்தகங்களாக எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்றால் உணவு விடுதிகளிலேயே சிறிய நூலகங்கள் போன்ற செக்ஷன் இருக்கும். ஸோ டோன்ட் வரி. ஐந்தாவது, பணம். உலகம் முழுக்க டிஜிட்டல் மயமானாலும் ரோட்டு கடைகளில் கிரெடிட், டெபிட் கார்டுகளை வாங்க மாட்டார்கள் என்பதை நினைவில் கொள்க. அதேபோல் வரி வசூலிப்பும் கூடவே வருவதால் எப்போதுமே குறைந்தபட்சமாவது பணத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். கிஃப்ட் கார்டுகள், மெம்பர்ஷிப் கார்டுகள் இருந்தால் அதனை கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் வீணாக பணம் செலவழிக்க நேரிடும். கடைசியும் 6வதுமான கேட்ஜெட்ஸ். சுற்றுலாவுக்கு செல்லும் முன்பே செல்போன், லேப்டாப், கேமராவுக்கான சார்ஜர்கள், யூனிவர்சல் அடாப்டர் என அனைத்தையும் எடுத்துக்கொள்ளவும். முக்கியமான எல்லாவற்றையும் சார்ஜ் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஹாப்பி ஜர்னி. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.